ஒருவேளை நீங்க பாவம் செஞ்சிட்டீங்கன்னா ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அதுக்காக மன்னிப்பு கேளுங்க. அவ்வளவுதான். மனம் வருத்தப்பட்டு மன்னிப்பு கேளுங்க. உங்க நீதியை நீங்க இழந்து போவதில்லை. உங்கள் நீதி உங்களுக்குள் இருக்கிறது. அது ஒரு ஈவு. நீங்க பாவம் செய்யும் பொழுது நீதி இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதுக்காக தான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கிறது என்று. அல்லேலூயா. உங்க நீதி மாறுவதில்லை. நீங்க நீதிமான் என்பது மாறுவதில்லை. பாவத்தின் குற்ற உணர்வுகளை ரத்தம் எடுத்து விடுகிறபடினால் நீங்கள் நீதிமானாகத்தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஓ, அது எவ்வளோ பெரிய விடுதலை கொடுக்கிறது. உங்கள் மனதில் பிசாசு கொண்டு வருகிற குற்ற உணர்ச்சியை இது வேற இருக்கிறது. நீங்கள் குற்ற உணர்ச்சியில், அச்சத்தில், பயத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to live in guilt feeling, a feeling of condemnation, a feeling of fear, because God loves you and accepts you